ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான். இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படிலாம் செய்யலாம் எப்படின்றா, அதுவும் இல்லாத நீங்கள் மற்ற நாள் பிரியாணி தின்னதை விட இந்த ரம்ஜான் அன்றைக்கி பிரியாணி நீங்கள் வாங்கி கூட சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சரி, அதை பற்றி தான் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாமா? செய்யலாமா? ஓகே, வாங்க போய் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டாச்சு. இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டு வதக்கிறாங்க. இது கூடவே பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையில நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் இல்லை, நெய். நெய் வந்து ஒரு 10 ரூபா நெய் பாக்கெட். 10 ரூபா நெய் பாக்கெட். உனக்கு பிரியாணி பிடிக்குமா தானிச்சு? அதான் சிக்கன் விட்டால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் 6 தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றியாச்சு, நல்லா வந்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா அந்த கோல்டு கலரில் வதக்கணும். கோல்டு வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம மல்லித்தலையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை 1 கை அளவுக்கு, புதினா 1 கை அளவுக்கு, அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நேர் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து குலைவாக வரைக்கும் வதக்கி விடணும். வதக்கிறப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். இங்கே இருக்கு டப்பாவில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிறதே அவ்வளோதான். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டனால அப்படியே அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து 10 ரூபாய் தயிர் பாக்கெட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன், நான் வந்து இப்போ சொல்கிற அளவுக்கு எல்லாமே வந்து 1/2 கிலோ அளவுக்கு. 1/2 கிலோ, 1/2 கேஜி. இப்போ தயிர் சேர்த்துட்டு அப்புறமேட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தயிர் நல்லா சேர்த்துட்டு லெமன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இருந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம். சிக்கனில் மிளகாய்த்தூள் அதை வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக கொட்டிடாத, ஏன்னா காரமாக இருந்தால் குழந்தைங்க வந்து சாப்பிடாது. ஒரு அளவுக்கு நார்மலாக இருந்தால், பெரியவங்க வாரம் இருந்தால் நல்லா காரமாக சாப்பிட்லாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன், அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. சிக்கன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட் வந்து இருக்குது. கசகசா பேஸ்ட் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். அது வந்து கசகசா ஒரு படத்தில் வருமே, மோட்டு வத்தலோ ரொம்ப படத்தில் வரும், டாக்டர் ஜக்கா கசகசா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பெரிய வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து 10 சின்ன வெங்காயமும் 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, எல்லாத்துலேயுமே ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஸ்டார்ப்பு இதெல்லாமே ஒவ்வொன்றும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு தான் இப்போ நம்ம வந்து ஊற்றிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூட்டில் இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வந்து இதாகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கறி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ தரணி வந்து வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கறி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ தான் எடுத்தேன், 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறி தான் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ ஈரல் இருக்கா, எல்லாமே இருக்குது. சரி, நீங்கள் அங்கே போங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கறதுக்கு மட்டும் தான் சேர்த்தோம்.
இப்போ போடுறது தான் கறிக்கும் அரிசிக்கும் வந்து 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுடலாம். கறி எல்லாம் நல்லா சாரட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசின்னா 1.5 டம்ளர், 1க்கு ஆஃப் தான் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி, அந்த கணக்கில் தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். அதுதான் அரிசி வந்து நம்ம இதை செய்ய போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும். நான் வந்து 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும், அது அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போயே கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, பத்தெல்லாம் லைட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரிசி தான் சேர்த்துக்கிறோம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வர அளவுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி அதுலலாம் செய்யலை. எங்கள் வீட்டில் நார்மலாக உள்ள பொன்னி அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். புகை வந்து கண்ணிலே விழுவுது. சரி ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் லெவலாக வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரைஸ் வந்து 3/4 வெந்துருச்சு. இன்னும் 1/4 நம்ம வந்து தம்மு போட்டால் அதிலே வெந்துடும். நம்ம வந்து இப்போ தம் போட்டுடலாம். அது எப்படின்னு பாரு, கற்றுக்கணும் நீங்களா. நீயும் இந்த மாதிரி அடுப்பை வந்து தனியாக எடுத்துடணும். விறக வச்சுட்டு எடுத்துட்டு இதில் உள்ள கங்கு இருக்குல்ல, அதை தூக்கி இப்படி மேலே போட்டோம். மேலே போட்டால் அந்த 3/4 வெந்ததில் இன்னும் 1/4 வேகாமல் இருந்துச்சுல்ல, கீழேயும் அனல் கிடக்கும், மேலேயும் அனல் கிடக்கும். அப்போ அந்த லெவலாக வந்துடும். ஓகே, நம்ம வந்து இப்போ தம் போட்டுட்டு நம்ம எடுக்கையில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி வந்து தம் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முட்டையும் ரெடி பண்ணிட்டோம். முட்டையும் அவிச்ச முட்டையும் ப்ளஸ் வந்து தயிர் வெங்காயம். இப்போ நம்ம வந்து தம்மை பிரிச்சுருவோம் வாங்க. இப்போ தம் பிரிச்சுட்டு எப்படி வந்திருக்கு நம்மளோட பிரியாணி அப்படின்றத பார்க்க போகிறோம். வாவ், பார்க்கவே டெம்ப்டாக இருக்கு. யாருங்க, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.